வெளியே நின்னு குடுமி கொப்பளிச்சிட்டு இருக்கா. இன்டர்வியூ நடக்க போறது உள்ள, இங்க குடுமி கிடந்து கொப்பளிச்சிட்டு இருக்கு. நான் உள்ள போறேன். பாரதா இருந்தா 2 பேரும் உள்ள வாங்க, இல்லனா மாறி மாறி உங்களுக்கு எடுத்துக்கிடுங்க. என்னது? பேதிய வாந்தி சேத்து. சிஸ்டாண்டி வாங்க, இல்லனா நம்ம இருக்கதே இந்த வனரபியல் மரக்கடிச்சிருவாங்க. நம்மளும் போய் தலைய காட்டுவோம். சாந்தி வா, உள்ள போவோம். எல்லாருக்கும் வணக்கம் பூ. வணக்கம்லாம் இருக்கட்டும். சேகர், முதல்ல இந்த பக்கம் வந்து உட்காரு. எதுக்கு அங்க உட்கார்ந்திருக்கா? என் தம்பி அங்கதானே உட்கார்ந்திருக்கான், உன் குடுமி மேல உட்கார்லையே. என் தம்பி எங்க உட்கார்ந்தா உனக்கு என்ன குடுமி? அது வந்து வனரபியலே ஒரு சைடு லேடிஸ் உட்காரலாம், ஒரு சைடு ஜென்ஸ் உட்காரலாம்னு நான் கேட்டேன். ஆமா, அதுவும் சரிதான். ஒரே ஜோடி ஜோடியா உட்கார்துவேன். ஏல சுக்கு காப்பி, நீ அந்த பக்கம் போ. ஓனர், நான் வந்து உட்கார்ந்துட்டேன். இதுக்கு மேல என்னால மாற முடியாது. பச்சைக்கிளி, சுக்கு காப்பி அங்க இருக்கட்டும், நீ எழும்பி அந்த பக்கம் போ. முடியாது, நான் அமர்ந்து விட்டேன், எழும்ப மாட்டேன். சோதனையெல்லாம் இருக்கு. 2 பேருக்கு என்ன வயசு ஆகி போச்சு, 100 வயசு இருக்குமா? எழும்ப முடியாதாம்ல, எழும்ப. தம்பி சேகரு, நீ எழுந்து இந்த பக்கமா வா. எதுக்குல உங்களுக்கு இப்படி பேதி இருக்குது? உங்களெல்லாம் வச்சுட்டு நிம்மதியா ஒரு பேட்டி கூட கொடுக்க முடியாது போல இருக்க. ஓஹோ, எல்லாரும் ஜோடி ஜோடி உட்கார்ந்திருக்கா. நமக்கு மட்டும் ஜோடி கட் ஆயிட்டேன்னு ஃபீலிங்கா இருக்கும். கொண்டையில அறுத்து விடுவேன். ஒழுங்கா இடம் இருக்க இடத்துல உட்கார். இங்க பாருங்க, என்னால இதுல எல்லாம் உட்கார முடியாது. அப்படியே அப்ப கீழ உட்கார். அப்ப சரி, நானும் உங்க பக்கத்துல உட்கார்றேன். என்னது? அது வந்து நானும் தான் பேட்டி கொடுக்க போறேன். ஏய், உட்கார்ந்தாச்சு இன்டர்வியூ ஆரம்பிப்போம். எப்பூ, எங்களோட ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம் பூ. பேட்டி ஆரம்பிக்கலாமா? உங்களோட கேள்வி எல்லாத்துக்கும் தான் பதில் சொல்ல போறோம். நல்ல நல்ல கமெண்ட்ல வாசிக்க போறோம். எல்லாரும் வீடியோ முழுசா பாருங்க பூ. அப்புறம் உங்க கமெண்ட் வாசிக்கல, அவிய கமெண்ட் சொல்லலன்னு சொல்லக்கூடாது. முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பூ. வானரடி, முதல் கமெண்ட் பிரியா எஸ்ங்கறவங்களோட கமெண்ட் படிக்கிறேன். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு எந்த கேள்வியும் இல்ல. அவியலுக்கு தான் கேள்வி எதுவும் இல்லல்ல, புட்ட வேண்டியதானே, பரவ எதுக்கு படிக்க? அதாவ படிக்கல, நீ எதுக்கு துடிக்க? கொஞ்ச நேரம் நடிக்காம இரு. ஏ கர்வாடி, படிக்க வந்தது படி. வானரடி, ஆனா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா? அப்படி என்ன ஆசை? அத நாங்க இருக்கோம், கேட்டுக்குடுவோம். குடுமி ரொம்ப ஆடாம இருந்தா சரி. அது என்ன ஆசைனா, சரோஜாக்கு வாய்ஸ் கொடுக்கறவங்கள ஒரு தடவையாவது அவங்க பார்க்கணுமா, அதான் அவங்களோட ஆசையா. ராஜி பாப்பாவோட அண்ணா கல்யாணத்துல எல்லாரையும் பார்க்கலாம்னு நினைச்சாங்களா, ஆனா அவங்க திருப்பூர்ல இருக்கிறதுனால வர முடியலையா. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா உங்களை தேடி வருவேன்னு சொல்லிருக்காங்க வானரடி. அப்புறம் சினிமால நடிக்கிறவங்களுக்கு தான் ரசிகைங்க இருப்பாங்க, ஆனா நான் சரோஜாக்கு மிகப்பெரிய ரசிகைன்னு சொல்லிருக்காங்க. லவ் யூ so much சரோஜ் சொல்லிருக்காங்க நீ. அப்படியே சொல்லிருக்காவே. ரொம்ப தேங்க்ஸ் பூ. ஒரு நாள் கண்டிப்பா சந்திப்போம். ராஜி பாப்பா அண்ணாவோட கல்யாணத்துக்கு வந்திருந்தா எல்லாரையும் சந்திச்சிருக்கலாம். கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. இனிமே எப்பயாவது ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாரும் மீட் பண்ணலாம் பூ. சேகர், அடுத்தது எனக்கு ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்து படி. இருந்தா கண்டிப்பா படிப்போம். ஓனர், டிபிங்கறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காவே? அது வந்துங்க ஓனர், நீங்க எப்பவுமே ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கீங்களா? ஃப்ரீ ஹேர்னா என்ன பூ? தள்ளமுடி எப்ப பார்த்தாலும் பிசாசு மாதிரி விரிச்சு போட்டுருக்கீல்ல, அத சொல்லியாவே. ஓனர், அதனால உங்களை தலை சீவ சொல்லிருக்காங்க ஓனர். அது மட்டும் இல்ல, தலை சீவனாதான் உங்க வீட்டுக்காரே உங்களை தேடி வருவாராம். தலை சீவறக்கும் என் வீட்டுக்கார வரக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஓனர், தலை சீவி தினமும் பூ வைங்க ஓனர். அந்த வாசத்திலேயே அங்க இருந்து இங்க ஓடி வந்துருவாரு. ஆமா, வெளிநாட்டுல இருக்கவருக்கு நாங்க தலை சீவுறது பூ வைக்கலாம் தெரியுது. இதெல்லாம் என்ன பேச்சு? ஓனர், இது அவங்க தான் கேட்டிருக்காங்க, எனக்கு தெரியாது ஓனர். அப்புறம் உங்க சிரிப்பு ரொம்ப சூப்பரா இருக்குதான். உங்க பேச்சுக்கு அவங்க அடிமைன்னு சொல்லியிருக்காங்க ஓனர். எப்பூ, நீ எவ்வளவு ரசிக்கிறீன்னு இதுல இருந்தே தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் பூ. ஆனாலும் தலை வர்றதுக்கோ தாலி கட்டின வரைக்கும் என்ன பூ சம்பந்தம்? நெக்ஸ்ட் क्वेश्चन. வானர், இந்த தடவையும் அதே கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதே கேள்வினா என்ன கேள்வி? இந்த குடுமியோட கொண்டையை எப்ப அறுப்பிக்க வானர்னு கேட்டிருக்காங்க. எதுக்காக இப்படி கேக்குறீங்க? நான் இதெல்லாம் உண்மையே கண்டிக்கிறேன். என்ன குடுமி அங்க சீறிக்கிட்டு பாயிரா? கேள்வி என்னையதான் கேட்டுக்க, வாய் மூடிட்டு நானே பதில் சொல்லுவேன். வானர், இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள். சீக்கிரமே அறுக்க முயற்சி பண்ணுவோம்.
அது வந்து கண்ணு குட்டி போடுது. அது சில பல கண்ணு குட்டிகள் இருக்கு. மாடு 10 தானே, அதனால 10 மாடு 10 மாடுன்னு சொல்லியது. ரைமிங்க சொல்லக்கு நல்லா இருக்குல்ல. கண்ணு குட்டி எல்லாம் என்ன கணக்கு பண்றது இல்ல பூ. ஓனரபியலே ஒருத்தவியல் பெரிய கமெண்ட் ஒன்னு பண்ணிருக்காவ. அதுல அவ என்ன சொல்லிருக்காவ தெரியுமா? சொன்னதன தெரியும், சொல்லு குடிமி. நம்மளோட ரஜி பாப்பா சேனல் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்குமா? நீ ரொம்ப சொல்றதுல தெரியுதா, ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. ஆமா ஓனரபியலே, அவ ரொம்ப பெரிய கமெண்ட் எழுதிருக்காவ. அத படிச்சாலே பாதி வீடியோ தாண்டிரும். அதனால அவங்க என்ன எழுதிருக்காங்கன்னு மட்டும் சொல்றேன். அவங்களுக்கு நம்ம சேனலை ரொம்ப 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 பிடிக்குமா? ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஓனரபியலே. நீங்களாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு நல்லபடியா குழந்தை வர்றதுக்கான ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுங்க. அவங்களோட பேரு இந்து சரவணா. இந்து சரவணா, உங்களுக்கு நல்லபடியா குழந்தை கண்டிப்பா பிறக்கும். 3 வருஷம் தானே இருக்கு கல்யாணம் முடிஞ்சு. கண்டிப்பா குழந்தை பிறக்கும், கவலைப்படாதீங்க. நம்ம வீடியோ பார்த்து சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாம நல்ல சத்துள்ள பொருளா சாப்பிடுங்க. மெயினா நல்ல முருங்கைக்கீரை முருங்கைப்பூலாம் சூப்பு வச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பா குழந்தை உங்களுக்கு கடவுள் தருவாரு, கவலைப்படாதீங்க சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஏக்கா நம்ம அப்பா போட்டோ வேறதுக்கு பார்க்கணும் இருக்காங்க. அப்படியே பூ பார்க்கணுங்க அவ்ளோ. அம்மாட்ட சொல்லி ஒரு நாள் காமிக்க சொல்வோம். ஏக்கா அப்பாவோட முடி கலர் என்னன்னு தெரியறதுக்காக பார்க்கணுமா? இதுக்காகலாமா பார்க்கணும்னு நீ ஆசைப்படுவியே? எங்க அம்மாட்ட சொல்லி ஒரு நாள் காட்ட சொல்லியே. நெக்ஸ்ட் क्वेश्चन. வானரே சீக்கிரமா ஒரு 6 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிருக்காவே. என்னது 6 கல்யாணமா? நான் என்னங்க இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு போட வச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். இல்ல கல்யாண மண்டபம் தான் இலவசமா கட்டி வச்சிருக்கேனா? 6 கல்யாணம் நடத்தணும்ல, 6 கல்யாணம். வானரே ஜோடிகள் பேரையும் குறிப்பிட்டிருக்காவே. அதெல்லாம் ஒண்ணும் குறிக்காண்டா கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நெக்ஸ்ட் क्वेश्चन. வானர் குடிமி மூட்டை பூச்சியை எப்போ அடிச்சு கொல்ல போவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏப்படி எல்லாருக்கும் ஏமலையே புறாமையா இருக்கு? ஒண்ணு அடிங்கங்கவே இல்லனா அருங்கங்கவே என்ன நினைச்சிட்டு இருக்கவே எல்லாரும்? அது சில மூஞ்சில பார்த்தா அப்படி தோணும். குடிமி உன்னை பார்த்தா எனக்கு மட்டும் இல்ல அவங்களுக்கு தோணுது போல. என்னை பார்த்தா மட்டும் எல்லாருக்கும் அப்படி தோணும் போல இருக்கு. நானும் தானே இன்டர்வியூ கொடுக்கறேன்னு சொல்லிருந்தேன். எனக்கு ஒரு கேள்விகள் கூட வரல. குடிமி யாருக்கு பிடிக்காதுன்னு ஒருத்தவியல் கமெண்ட் பண்ணிருக்காவ. அவங்களுக்கு 96 பேர் லைக் பண்ணிருக்காவ. இதுல 10 கமெண்ட் வேற. ஒருத்தர் கூட சாமி நல்ல பிள்ளைகளை பிடிக்கும்னு சொல்றதுக்கு மனசு வரல. எப்படி வரும்? சில பேரை பார்த்தா அடிக்கலான்னு தோணும், வராது. நெக்ஸ்ட் क्वेश्चन. சாமி காமெடியான உன்னை பத்தி ஒருத்தர் நல்லபடியா பேசிட்டாவே. அப்படியா? என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க சிகர்? பாத்து சந்தோஷத்துல கண்ணு வெளிய குதிச்சிர போகுது. இதுக்கு பேர் தான் பொறாமையில பொங்குறது. சிகர் நீ சொல்லு சிகர். நான் இன்னைக்கு பேட்டி கொடுக்க போறேன். அம்மா பாப்பாங்கற ஐடியில என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க சாமி? சாமி கரெக்ட்டா நல்லா தான் ஆக்ட் பண்றா. மத்தபடி சாமி நல்ல பொண்ணு, கொஞ்சம் கோவப்படுவா. வானர் தான் பாவனே எழுதிருக்காங்க சாமி. இஸ் இட்? வாவ் வாட் a beautiful comment. பாத்து கமெண்ட் பூரா வாய்க்குள்ள போயிர போகுது. இருங்க நாம கமெண்ட் பண்ணதே விட ஒரு 5 நிமிஷம் பேசணும். நீங்க ஒண்ணு பேசாத. எழுதிருக்கதே 3 வார்த்தை, இதுல 5 நிமிஷம் பேச போறா. 5 நிமிஷம் பிச்சு புடா பிச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन. சில பேருக்கு நம்ம முன்னேறத பார்த்தாலே பொறாம தான் வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. சி நெக்ஸ்ட் क्वेश्चन. ரொம்ப அழகா சொல்லிட்டமா, ரொம்ப அழகா சொல்லிட்ட. கிளின்னு கிழிச்சிட்டமா, நீ கிளின்னு கிழிச்சு தள்ளிட்ட. ஓனர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க பேய் மாமாக்கு எப்போ நீங்க ஓகே சொல்ல போறீங்கன்னு. ஆமா யார் அந்த பேய் மாமா? உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இதெல்லாம் எப்படி? என்னதுல எதெல்லாம் எப்படி? இல்ல ஓனர் மாமாக்கு ஓகே. மாமனாது மச்சானாது ஏவனே தெரியாது. இங்க பாருங்க, பேய் மாமானா யாருன்னு எனக்கே தெரியாது. நெக்ஸ்ட் क्वेश्चन. வானரண்ணி மாரியப்பன்ங்கற ஐடியில இருந்து கமெண்ட் வந்திருக்கா நீ. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஓனர் கணவர் 2வது கல்யாணம் செய்து விட்டார். குடுமி நானேங்க வைத்தச்சல்ல இருக்க உனக்கு பேர் எடுக்க எதுக்கு? ஓனரவேலே சிரிக்கல கொட்டாய் விட்டே. ஓனரண்ணி அப்படினே இந்த குடுமி தான் அவர்கிட்ட சொன்னாலாம். ஓஹோ இந்த குடுமி இந்த வேலைல பார்த்து வச்சிருக்காளா? குடுமி அப்பா கூட நிறைய பேர் கேட்டுக்கல, இன்னைக்கு யார் பண்றா? ஓனரவேலே நான் இன்னசென்ட். நான் அப்படிலாம் யாருக்கிட்டயுமே எதுமே சொல்லவே இல்ல. நீ இன்னசென்டோ இல்ல பாரிஞ்சென்டோ? குடுமி யாரு படியது படியதான். ஓனர் அடுத்த கேள்வி நான் படிக்கிறேன். இன்பம் தேவ
படிச்சிருவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓனர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க சௌமி குடுமியை பார்த்தா சேவல் கொண்ட மாதிரி இருக்குதான். அவங்க கமெண்ட நீங்க தான் படிக்கணும்னு வேற ஆசைப்பட்டிருக்காங்க ஓனர். நீங்க சொல்லிட்டே பூ, என்னால சொல்ல முடியல. இந்த மாதிரில கமெண்ட்கள் வருதுன்னா என்ன அர்த்தம்? எதிரிகளின் சதிவேலை. யாரும் சதியம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. ரசிகர்கள் தான் ரசிக்க முடியாம இந்த மாதிரில எழுதிருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. வானரு சதீஷ் குமார்ங்கிறவர் சொல்லிருக்காரு, நம்ம கிராமத்து வாழ்க்கையில இருந்து ஏழைகளின் கனவு வாழ்க்கை வரைக்கும் எல்லா எபிசோடையும் பார்த்திருக்காங்களாம். ஏன் இப்ப பாத்துட்டு இருக்கமே புது கதை, இந்த எபிசோட் எல்லாம் கூட பார்த்திருக்காங்களாம். அந்த அளவுக்கு நம்ம வீடியோ எல்லாம் அருமையா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அவங்க கமெண்ட ரீட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் பூ. நிறைய பேர் இந்த மாதிரி நல்ல நல்ல கமெண்டா பண்ணிருக்கீங்க. எல்லா கமெண்ட்டும் படிச்சு பார்க்கும்போது எல்லாத்தையும் படிக்கணும்னு ஆசை. ஆனா அவளத்தையும் படிச்சா வீடியோ 2-3 மணி நேரம் போகும். நீங்க எல்லாருமே எங்களோட படைப்புகள் அனைத்தும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகா உள்வாங்கி பாக்குறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. எங்க கதையை நல்லா ரசிச்சு பாக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி பூ. ஒன்னர் ரபியல ஜின்னுங்கறவங்க ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ராஜி பாப்பா நீங்க எப்படி வீடியோ போட்டாலும் செமையா இருக்கு. உங்களோட ஒவ்வொரு வீடியோ பார்க்க பார்க்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சரக்குட்டி இல்லன்னா இந்த கதையே இல்ல. அவங்க எங்க அக்காவோட பாப்பாவை தான் சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னது? சரக்குட்டின்னு சொல்லிருக்காவல, எங்க அக்கா பிள்ளை பேரு சரோ தானே. அதனால தான் சொன்ன, உங்க பேரு வானர் தானே. ஆமா வானர், நீ எங்க அம்மா பிறந்தவனு பேர் வச்ச. பேர் எடுப்பா குடிமிகாரி என்னைய தான் சொல்லிருக்காவ. ஆல் கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றாங்க. இவங்களும் சாத்து தான் சொல்லிருக்கு. அப்புறம் சரக்குட்டி ஹஸ்பண்ட பார்க்கணும், அதான் என்னோட ஆசை அண்ட் ரிக்வெஸ்ட். இப்ப தெரியுதா? உன் அக்கா மோளு கல்யாணம் முடிஞ்சிட்டாக்கா. பிச்சு புடா பிச்சு என் புருஷனை தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காவ. எப்போ உங்களை மாதிரியே என் புருஷனை பார்க்க நானும் ஆசையா தான் இருக்கேன். அவரை ஏன் சீதாட்டியும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன். வர மாட்டேங்கிற மனுஷன் சீக்கிரம் வர வச்சிருவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். ஓனர் ஃப்ரிட்ஜ் செல்வங்கிறவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேரை உங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேரு சோபா அனுப்பிரியாவாம். சோபா அனுப்பிரியா ஹாய். அப்புறம் கஜேந்திரன் சீனிவாசன். போன வீடியோல உங்க கமெண்ட பார்த்தேன், ஆனா படிக்க முடியல. நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க. வருத்தப்படாங்க பூ. உங்க கமெண்டை விட இன்னொரு கமெண்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால அதை படிச்சிட்டோம். மனசு வருத்தப்படாங்க. அடுத்த தடவை போடும்போது கண்டிப்பா படிச்சிருவோம். நான் இப்ப கூட உங்க கமெண்ட்டுக்கு பதில சொல்லிட்டோம்ல. எல்லா கமெண்ட்டும் ஒரு நாள் கண்டிப்பா படிப்போம். நீங்க தினமும் கமெண்ட் போட்டுட்டே வாங்க. யார் கமெண்ட் பெஸ்டா இருக்கோ கண்டிப்பா அதை படிச்சிருவோம். அண்ணன் இன்னைக்கு கதையை பாருங்க, அதை பத்தி நல்ல கமெண்டா எழுதுங்க. இருந்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கு. திருப்பூர்ல எனக்கு வீடு இல்லையே. திருநெல்வேலில வீடு இருக்கு. திருப்பூர்ல வீடு கட்ட சொல்றேன் பூ. ஓனர் மீஷாங்கிறவங்க சிலோன்ல இருந்து ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சேகருக்கு அங்கேயே பொண்ணு பார்க்கட்டுமான்னு கேட்டிருக்காங்க ஓனர். எப்போ மிஷா நீங்க எங்க பொண்ணு பார்த்தாலும் இவன் கல்யாணம் பண்ணணும்ல. இவன் இங்க 2 குடிமியல் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கான். சீக்கிரமே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டிடுவோம். அப்புறம் பூ கமெண்ட் நிறைய என்ன இருக்கு பதில் சொல்ல முடியல. என்ன ஒரு பேட்டியா அடுத்து சீக்கிரமே போட்டுருவோம்.